ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nicedaykitchen. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தந்தூரி மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோட கணவர் தான் செய்ய போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் தந்தூரி மசாலா டீ. தந்தூரி மசாலா டீன்னு என்ன வித்தியாசமாக நினைக்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை, மண் சட்டியில் செய்கிறது டீ தான். மசாலா டீ, இந்த தந்தூரி டீ எங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்கள் ஊருக்கு போகும்போது மதுரை பக்கத்தில் டெம்பிள் சிட்டிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அங்கே டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்தலாம், வண்டி நிறுத்தினோம். பார்த்திங்கன்னா டீ போகிற இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் மத்தியில் புகையாக வந்துட்டு இருந்தது. என்னடா டீ சாப்பிட்ற இடத்துல புகை வருது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, ஒரு ஹிந்திக்காரர் வந்து டீயை மண் சட்டியில் ஊற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குதா, சரி நாம் இதை நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து சொல்லலாமேன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியாவில் பிறந்து தான் இது. சரி, நம்ம இப்போது டீ ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். தந்தூரி மசாலா டீக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துலாம். ஒரு கப்பு பால், 1 டீஸ்பூன் டீ தூள், 2 டீஸ்பூன் கரும் சக்கரை, புதினா தலை கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, 3 ஏலக்காய், 1 கிராம்பு. இஞ்சியை கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காவை இப்போ 2ஆக பிரிச்சுக்கலாம். தட்டின இஞ்சியை பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் ஒன்றா போட்டுடலாம். தட்டி வச்ச இஞ்சிங்க, அப்புறம் புதினா தலைங்க, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு பாருங்கள், 4 போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் டீ தூள் போட்டுறோம். பாருங்கள், இதை மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். டீ தூள் பக்கத்து ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மண் சட்டியை ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்ட்டு இப்போ நான் காட்டுறேன். இந்த இருக்கிற ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இந்த சட்டி வந்து ஹேண்டில் பிடிச்சி நல்லா நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹோட்டல்களில் என்ன பண்ணுறாங்க, பெரிய நெருப்பு உண்டாக்கி கங்குன்னு சொல்கிறாங்களா, அதில் இதை மாதிரியே மண் டம்ளர்களை உள்ளே போட்டுடுறாங்க. அது கதை கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம வீடாக இருக்கிறதுனால இந்த டம்ளர்கள் எல்லாம் மண் டம்ளர்களை நெருப்பில் போட முடியாது. அதுக்கு பதிலாக தான் இந்த சட்டியை வந்து நெருப்பில் நம்ம அப்படியே ஹீட் பண்ண வைக்கிறோம். 4 புறமும் பாருங்கள். அப்போ இருந்து ஒரு 5 நிமிஷமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. இதை இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி பண்ணணும், அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த நெருப்பு ஃப்ளேமில் அப்படியே ஹீட் ஆகும். இப்போ டீ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை இதில் ஊற்றிடலாம். டீ கொதிச்சுட்டு பாருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை கலக்கிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு டீயை நம்ம வடிகட்டிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறோம். மண் சட்டி நல்லா சூடாயிட்டுங்க. கைப்படாமல் பார்த்துக்கணும், ஃபுல்லாக சூடாக இருக்கும். இந்த மண் சட்டியை கொண்டு போய் இப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சிடுறோம். சுருண்டு சவுண்டு வருது. ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற டீயை எடுத்து அந்த சூடான மண் சட்டி மேலே ஊற்றுறோம். பாருங்க எப்படி நுர வருது பாருங்க. பாருங்க, ரொம்ப நுர அதிகமாகி வெளிப்பக்கமே வடியுது. தந்தூரி டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே இந்த பாத்திரத்துல ஊற்றிடுறோம். இப்போ நம்ம தந்தூரி டீயை மண் டம்ளர்ல பரிமாற போகிறோம். அவ்வளோதான், தந்தூரி மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மண் டம்ளர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நான் இப்போ தந்தூரி டீயை டேஸ்ட் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லைங்க,
இது ஒரு புகை டீ தாங்க. அந்த காலத்தில் நம்ம அம்மா டீ பண்ணும்போது விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க. டீ வந்து புகையில கரிஞ்சிருக்கும். அப்பா சத்தம் முறை என்ன புகை பட்டுச்சா அப்படிம்பாரு. அந்த புகை டீ தாங்க இப்போ வந்து தந்தூரி டீயாய் மாறி அதுக்கு ஒரு மவுஸ் பொடி இருக்குங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.